நேற்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரை சந்தித்திருந்த நிலையில் தற்போது ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீனை முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. தற்போது பதவியேற்றியுள்ள தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் அவர் காதர் மொய்தீனிடம் வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கடந்த 2 தினங்களாகவே தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மூத்த தலைவர்களை சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேற்று அவர் வீட்டில் உள்ள சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்று முதலமைச்சர் விஜய் அவர்களையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கட்டி ஆற தழுவி வரவேற்பு அந்த காட்சிகள் எல்லாம் நேற்று பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாகவே அங்கிருந்து புறப்பட்ட அவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் சந்தித்திருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரின் அன்புமணியையும் சந்தித்திருந்தார். பிறகு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் சந்தித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று 3வது நாளாக இந்தியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவரான காதர் மொய்தீன் அவரை சந்தித்து அந்த வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இருவரும் இடமே பரஸ்பர அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. சென்று அவர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து அந்த வாழ்த்துக்கள் பெறக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.